நம்ம ராமேஸ்வரத்தில் முதல்ல லக்ஷ்மண தீர்த்த ஸ்நானம் பண்ணி அப்புறம் ராம தீர்த்த ஸ்நானம் பண்ணி அதுக்கு அடுத்து நம்ம பண்ண வேண்டிய ஸ்நானம் பண்ணக்கூடிய தீர்த்தம் எதுனா ஜடா தீர்த்தம்னு பேர். இதுக்கே ஜடா தீர்த்தம்னு பேர் வந்ததுன்னா, இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், நிறைய தூசி ஈசியெல்லாம் பறக்கிறது, பொல்யூஷன் இருக்குது, நம்ம முடியெல்லாம் டஸ்டெல்லாம் இப்போ அடைஞ்சிருது இல்லையா. அதே மாதிரி ராவணனுக்கும் யுத்தம் நடக்கும்போது அந்த யுத்த காலத்தில் அப்படியே அந்த ரத்தமும் இதுவுமா அப்படியே காற்றுல பரவி ராமருடைய சீதையுடைய ஜடாமுடிகள்லாம் அந்த இலங்கை முழுக்க பரவி இருக்கிறது. அப்போ ராமர் யுத்தம் முடிச்சுட்டு முதல்ல இந்த ஜடா தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி தன்னுடைய முடியை ஜடாமுடியை சரி பண்ணிக்கிறார், சீராக்கிறார். அதனால் இதுக்கு ஜடா தீர்த்தம்னு பேர். இந்த தீர்த்தத்தினுடைய மகிமை என்னன்னு சொன்னால், இது பரமேஸ்வரனால் உண்டு பண்ணப்பட்ட தீர்த்தம், அவருடைய ஞான ஒளியால் உண்டு பண்ணப்பட்ட தீர்த்தம். இந்த தீர்த்தத்தினுடைய மகிமை சொல்லும் பொழுது சுகபிரம்ம மகரிஷி, அடியனுடைய குருநாதர் சுகபிரம்ம மகரிஷி தனக்கு ஞானம் இன்னும் முழுசாக கிடைக்கல தனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கத்தில் இருந்து தன்னுடைய தந்தையான வியாசர்கிட்ட போய் எனக்கு துக்கம் ஞானம் இன்னும் முழுசாக கிடைக்கல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு என்ன வழின்னு கேட்கும்போது வியாசர் சொல்கிறார், தெற்கு சேது இதில் போனேன்னா அங்கே போனால் ஜடா தீர்த்தம் ஒரு தீர்த்தம் இருக்குது, பரமேஸ்வரனால் உண்டு பண்ணப்பட்ட தீர்த்தம். இது ரொம்ப சக்தி உள்ள தீர்த்தம் சொல்லி அதற்கு சில காரணங்களெல்லாம் என்னென்ன மாதிரி இதுகள்லாம் சொல்கிறார் அவர். அதில் துர்வாச மகரிஷி அவர் பாவங்களை அங்கே போக்கின்றார். பிருகு மகரிஷி தன்னுடைய பாவங்களெல்லாம் போக்கி ஞானத்தை பெற்றார். இது மாதிரி நிறைய அந்த ஜடாதீர்த்தத்துக்கு மகிமைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வியாசர் சொல்கிறார். சொன்ன உடனே நேர சுகபிரம்ம மகரிஷியை இந்த ஜடாதீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி அதன் பிறகு அவருக்கு அந்த ஒரு ஞான நிலை கிடைக்கிறது. ஏன்னா அந்த பரமேஸ்வரனுடைய ஞான ஒளியிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட தீர்த்தம் தான் அந்த ஜடா தீர்த்தம். அதனால் அந்த ஞான ஒளியை அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறதுனால இந்த சுகபிரம்ம மகரிஷிக்கு அந்த விஷ்ணு ஞானம் கிடச்சி சாயுஜ்யம் அடைஞ்சான்னு ஒரு புராண வரலாறு இருக்குது. இதே மாதிரி அஞ்ஞானம், அதாவது வாழ்க்கையில் அந்த நல்ல ஞானம் இல்லாதவா, நல்ல தெளிவு இல்லாதவா, நல்ல படிப்பு இல்லாதவா, இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு மந்தமாக இருக்கிறவா, இவாளெல்லாம் போய் இந்த ஜடாதீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ண அவளுக்கு நல்ல ஒரு ஞானம் இதெல்லாம் கிடைக்கும். இங்கே போய் புஸ்தகத்தை தானம் பண்ணணும், புஸ்தகங்களை தானம் பண்ணால் அதனுடைய பலன் நிறைவாக பூரணத்துவமாக கிடைக்கும்.